எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் பிள்ளையாரை வழிபட்டுவிட்டுத்தான் அடுத்தடுத்த தெய்வங்களை வழிபடுவோம். அப்படித்தான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் நாம் அனைவரும் வழிபட வேண்டியது குலதெய்வத்தை தான் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வழங்குவார்கள். குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லை. குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களையே நாம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலும் மகான்கள் சித்த புருஷர்களும் வலியுறுத்தி கொண்டேதான் வந்திருக்கிறார்கள். மதுரை வீரன், கருப்பண்ணசாமி, குளுமாயி அம்மன், செல்லியம்மன் முதலான தெய்வங்கள் எல்லாம் எப்போதோ வாழ்ந்தவர்கள் என்றும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குலதெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்களில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளை செய்ய வேண்டும். கோயிலை தூய்மைப்படுத்துதல், தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்தல், சன்னதிகள் புதுப்பிக்க உதவுதல், மரக்கன்றுகள் நடுதல், ஸ்தல விருட்சங்களை அமைத்தல் முதலான விஷயங்களை செய்யலாம். குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய், திரி முதலானவற்றை வழங்கலாம். திருவிழா உற்சவத்தின் போது சுவாமி திருவீதி உலா வருவதற்கு வசதியாக உரிய வாகனங்களை செய்து கொடுக்கலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். நம் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதலில் குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதை முறையே செய்து வர வேண்டும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம் குலத்தை கண்ணை போல காத்தருள்வார்கள் குலதெய்வங்கள். நம் வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனை செய்வோம். சகல பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் தந்தருள்வார்கள். குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். நன்றி.